Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட second chapter lines and angles ல exercise number 2.8 பண்ண போறோம். இங்க 2.8 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா special types of angles, அதாவது different types of angles என்னென்ன இருக்கு அதெல்லாம் இங்க பார்க்க போறோம். Let us go back to Vidya's notebook and observe her opening the cover of the book in different scenarios. She makes a full turn of the cover when she has to write while holding the book in her hand. She makes a half turn of the cover when she has to open it on her table. In this case, observe the arms of the angle formed. They lie in a straight line. Such an angle is called a straight angle. இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல பார்த்தோம். வித்யா வந்து பாத்தீங்கன்னா புக் ஓபன் பண்றாங்க. ஒவ்வொரு ரொட்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதே எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ வித்யா என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விதமா புக்கை ஹோல்ட் பண்றாங்க அவங்க எழுதுறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபுல் டர்ன் பண்ணி புக்கை வந்து கையில பிடிச்சி எழுதுறாங்க. ஸோ கையில பிடிச்சி எழுதும்போது என்ன பண்ணுவோம், புக்கை வந்து ரெண்டு பக்கம் மடிச்சிடுவோம் இல்லையா, ரெண்டு பக்கம் ஃபோல்ட் ஆகும். ஸோ அப்போதான் நம்ம கையில பிடிச்சி எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ திஸ் ஃபார்ம்ஸ் 360 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து டேபிள்ல பிளேஸ் பண்ணி எழுதுறாங்க. டேபிள்ல பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ரெண்டு ஆர்ம்ஸும் வந்து ஃபிளாட்டா வந்து டேபிள் சர்ஃபேஸ்ல டச் ஆகுது. ஸோ இது வந்து வெர்டெக்ஸ் ABC. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு ஆர்ம்ஸும் வந்து ஃபிளாட்டா சர்ஃபேஸ்ல டச் ஆச்சுன்னா திஸ் ஆங்கிள் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஃபுல் ரொட்டேஷன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதில் ஹாஃப் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு ஆர்ம்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் வந்து ஃபிளாட்டாக சர்ஃபேஸில் டச் ஆகுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க AOB ஆங்கிள். AOB is a straight angle here. Let us consider a straight angle, angle AOB. Observe that any ray OC divides it into two angles, angle AOC and angle COB. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ஒரு ரே ஓசின்ற ரே மூலமா ரெண்டா ஸ்பிளிட் பண்ண முடியுமா, டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆங்கிள் AOB வந்து ஒரு ரேஸ் மூலயமா ஓசி ரேஸ் மூலயமா ஸ்பிளிட் பண்றாங்க. ஆனா இந்த ஸ்பிளிட் பண்ணும்போது ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஸ்பிளிட் பண்ணி இங்கே காட்டியிருக்காங்க. ஈக்குவலா இருக்கா அப்படின்னா ஈக்குவலா இல்லை. ஸோ இது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஈக்குவலா இல்லை. ஆனால் ரெண்டுமே கம்பைன் பண்ணா we get a straight angle 180 degree. Is it possible to draw OC such that the two angles are equal to each other in size? இப்போ நம்ம இந்த OC ரே யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ரெண்டு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ண முடியுமா அப்படின்னு நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம். Let's explore. We can try to solve this problem using a piece of paper. Recall that when a fold is made, it creates a crease which is straight. Take a rectangular piece of paper and on one of its sides, mark the straight angle AOB. By folding, try to get a line, crease, passing through O that divides angle AOB into two equal angles. How can it be done? இப்போ அகைன் நமக்கு ஒரு பேப்பர் ஃபோல்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம இந்த பேப்பர் என்ன பண்ணோம்னா ஃபோல்ட் பண்ணுறோம், அதாவது மிடில் ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ மிடில் ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மடிப்பை தான் நம்ம க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆங்கிள் AOB வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், அதில் வந்து மிடில் வந்து ஃபோல்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி டூ ஆர்ம்ஸ் என்ன ஆகும், ஓவர்லேப் ஆகும். OA அண்ட் OB வந்து ஓவர்லேப் ஆகும், ஈக்குவல் சைஸில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இந்த பாயிண்ட் நம்ம சீன்னு வச்சுக்கலாம். ஆங்கிள் AOC ஆங்கிள் COB ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு இல்லையா. இந்த பார்ட்டும் ஈக்குவலா இருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நம்ம எப்படி வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா கொண்டு வரோம்னா அதோட மிடில் பார்ட்ல இருந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா we get two equal angles. Fold the paper such that OB overlaps with OA. Observe the crease and the two angles formed. இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Justify why the two angles are equal. Is there a way to superimpose and check? Can the superimposition be done by folding? Each of these equal angles formed are called right angles. So a straight angle contains two right angles. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அது ஈக்குவலா இருக்கான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சூப்பர் இம்போஸ் மெத்தட்ல பண்ண போது ரெண்டு ஆர்ம்ஸும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா ஓவர்லேப் ஆகும். OA அண்ட் OB வந்து ஓவர்லேப் ஆகும். அண்ட் இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா அதுல வந்து ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருக்கும். அந்த ஈக்குவல் ஆங்கிள்ஸ்க்கு பேர் வந்து ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் இங்கே, அதே மாதிரி இது ஒரு ரைட் ஆங்கிள், அதாவது AOC ஒரு ரைட் ஆங்கிள் அண்ட் COB ஒரு ரைட் ஆங்கிள்.
So ஒரு straight angle you have two right angles. ஞாபகம் வச்சுக்கோங்க. If a straight angle is formed by half of a full turn, how much of a full turn will form a right angle? Full turn அது ஒரு circle, full ஒரு turn வருது circle இல்லையா? இது வந்து 360 degree வரும். இதுல வந்து பாதி பண்ணா we get a straight angle. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு straight angle இருக்கு. இது ஒன்னு, இது ஒன்னு. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணா we get a full angle. இது 180 டிகிரி வரும் straight angle, இது 180 டிகிரி வரும். இப்போ ஒரு full turn ஓட half தான் வந்து straight angle ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம full turnல வந்து ஒரு quarter portion தான் வந்து right angle. இங்க பாத்தீங்கன்னா 4 right angle ஃபார்ம் ஆகுது. 1 2 3 4. So நான் இந்த பார்ட் மட்டும் எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கால் பகுதி தான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ இங்கே ஒரு கால் பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபுல் டோன்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்கு, 4 ரைட் ஆங்கிள் இருக்கு. இது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Observe that a right angle resembles the shape of an L. An angle is a right angle only if it is exactly half of a straight angle. Two lines that meet at right angles are called perpendicular lines. இப்போ right angle பாத்தீங்கன்னா L shapeல இருக்கும். So ரெண்டு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். L shapeல இருக்கும். அப்போ அது right angle அர்த்தம். அதே மாதிரி right angle பாத்தீங்கன்னா ரெண்டு லைன்ஸ் வந்து perpendicular இருக்கும். Perpendicularனா என்ன? Straight lines இருக்கதா perpendicular சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு வந்து இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த லைனுக்கு வந்து இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அப்போ both are perpendicular lines. இப்போ number 2.8 ல first sum, figure it out. How many right angles do the windows of your classroom contain? Do you see other right angles in your classroom? இப்போ நம்ம ஸ்கூல் விண்டோஸ் இருக்கட்டும், எனி விண்டோஸ்ல வந்து எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு விண்டோனா எப்படி இருக்கும்? 4 கார்னர்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கும். அப்போ 4 கார்னர்ஸ் இருந்ததுன்னா அது கண்டிப்பா என்ன ஆகும்? 4 ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ we can see 4 right angles formed in a window. Do you see other right angles in your classroom? இப்போ விண்டோ தவிர்த்து வேற எங்கெல்லாம் நம்ம ரைட் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது பார்க்கலாம் அப்படின்னா, கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் வந்து ஒயிட் போர்டு. ஒயிட் போர்டில் வந்து நம்ம ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்க்கலாம். இப்போ ஒயிட் போர்ட்னா இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்து நமக்கு 4 ரைட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும், ஃபார்ம் ஆகும். சேர்ஸ்ல பார்க்கலாம், கபோர்ட்ல பார்க்கலாம், ஷெல்ஃப்ல பார்க்கலாம், எனி கார்னர்ட் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இந்த क्वेश्चन ஆன்சர் இப்படி எழுதிக்கலாம். There are 4 right angles formed in our classroom window. Second question answer. We can see right angles formed in blackboard, cupboard, chairs and notebook. So chairs la நம்ம right angles பார்க்கலாம், and also notebook la நம்ம right angles form ஆது பார்க்கலாம். Second sum, join A to other grid points in the figure by a straight line to get a straight angle. What are all different ways of doing it? இப்போ நம்ம இந்த A பாயிண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணா it form a straight angle அப்படினு கேட்டிருக்காங்க. சோ straight angle என்ன பண்ணும்? ஒரே straight லைனா இருக்கணும். அப்ப நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் நான் C மார்க் பண்றேனா angle CAB forms a straight angle. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து டயகனலா கொடுத்திருக்காங்க. அப்போ நான் A வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிரிட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்க C வெச்சுக்கிறேன். Angle CAB forms a straight angle. Third sum, now join A to other grid points in the figure by a straight line to get a right angle. What are all the different ways of doing it? இப்போ again நம்ம A ல லைன் எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஆனா this time we are going to do right angle. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் ஆங்கிள்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரணும் இல்லையா? அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். again நான் C வெச்சுக்கிறேன். angle CAB ஒரு ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் D வெச்சுக்கிறேன். angle DAB also a right angle. இங்க வந்து பார்த்தீங்கன்னா டயகனலா கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம A ல இருந்து இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். C. angle CAB forms a right angle. இன்னொரு மெத்தட்னா நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பண்ணிக்கலாம். D. angle DAB forms a right angle. இப்போ நம்ம டிரா பண்ணோம்ல, அதுதான் இங்க ஹிண்டா கொடுத்திருக்காங்க. Fourth sum, get a slanting crease on the paper. Now try to get another crease that is perpendicular to the slanting crease. A. How many right angles do you have now? Justify why the angles are exact right angles. B. Describe how you folded the paper so that any other person
who doesn't know the process can simply follow your description to get the right angle. இப்போ நமக்கு 4 sum என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பேப்பர் ஃபோல்ட் எடுக்கணும், அதில் வந்து க்ரீஸ் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அந்த க்ரீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, க்ராஸாக இருக்கணும், ஸ்லாண்டிங்காக பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லாண்டிங் க்ரீஸில் வந்து we have to form a right angle, அதாவது perpendicular lines அதில் கிரியேட் பண்ணி ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many right angles do you have, அந்த க்ரீஸ்ல வந்து எத்தனை ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த கவுண்டிங் எழுதணும். எதை பேஸ் பண்ணி நம்ம ரைட் ஆங்கிள் சொல்றோம் அதுக்கும் ரீசன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள்ஸ்லாம் வந்து எப்படி ஃபார்ம் பண்றோம், அந்த பேப்பர்ல வந்து எப்படி கிரியேட் பண்றோன்றத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நிறைய பேர் தெரியாது இல்லையா, அவங்களுக்கு தெரியறதுக்காக கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம், ஒரு 4 corners பேப்பர் எடுத்துக்கிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணோம்னா அது க்ரீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாறிடும். நமக்கு க்ராஸாக கேட்டிருக்காங்க, ஸ்லாண்டிங்காக கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லாண்டிங்னா நான் இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறேன், க்ரீஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த க்ரீஸ்க்கு நான் இன்னொரு பெர்பெண்டிகுலர் லைன் நான் ஃபார்ம் பண்ணணும், அதில் வந்து ரைட் ஆங்கிள்ஸ் நான் மார்க் பண்ணணும். இப்போ நான் நெக்ஸ்ட் க்ரீஸ் என்ன பண்ணுறேன்னா இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு மார்க் பண்ணிக்கிறேன், மிடில் பாயிண்ட். இப்போ ரைட் ஆங்கிள் என்னது, எல் மாதிரி இருந்தால் ரைட் ஆங்கிள் இல்லையா, அப்போ இங்கே ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதா, இது ஓ, இது ஏ அண்ட் பி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஏஓபி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுது, எல் ஷேப். அப்போ இதுக்கு வந்து நான் சீன்னு வச்சுக்கிறேன் இந்த பாயிண்ட்டுக்கு. அப்போ ஆங்கிள் சிஓபி ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ மொத்தம் நமக்கு 2 ரைட் ஆங்கிள் கிடைச்சிருக்கு. இது எல் மாதிரி தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கு. ஸோ வி கேன் கன்சிடர் ஒன்லி தீஸ் 2 angles, ஆங்கிள் ஏஓபி அண்ட் ஆங்கிள் சிஓபி ரைட் ஆங்கிள், 2 ஆங்கிள் கிடைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க எதை பேஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் ஆங்கிள்ஸ் ஹேவ் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அண்ட் ஆல்சோ எல் இன் ஷேப். ஸோ இந்த ஆங்கிள் வந்து எல் ஷேப்ல இருக்கு அண்ட் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் இருக்கு, அதனால we call it as a right angle. ஸோ பி நம்ம பண்ணிட்டோம், ஏன்னா டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணிட்டோம் எப்படி ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு இங்கே நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். Next is the classifying angles. Angles are classified in 3 groups as shown below. Right angles are shown in second group. What could be the common feature of the other 2 groups? இங்க பாத்தீங்கன்னா மிடில் இருக்கிறதெல்லாம் ரைட் ஆங்கிள், ஆரே போட்டுக்கிற ரைட் ஆங்கிள்ஸ். இங்க வந்து few angles கொடுத்திருக்காங்க, இங்க few angles கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பேர் நமக்கு கொடுக்கல, we have to find it. இப்போ இந்த ஆங்கிள்லாம் பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிளோட கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரைட் ஆங்கிள்னா இதோட கம்மியா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அக்யூட் ஆங்கிள் நான் ஏஏ போட்டிருக்கேன், அக்யூட் ஆங்கிள். அண்ட் இந்த ஆங்கிள்ல பாத்தீங்கன்னா மோர் தென் ரைட் ஆங்கிள். சோ ரைட் ஆங்கிளோட பெருசா இருக்கும் சைஸ். இது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னா இந்த ஆங்கிள்ல பாத்தீங்கன்னா மோர் தென் ரைட் ஆங்கிள் இப்படி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து obtuse ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், obtuse ஆங்கிள். சோ ரைட் ஆங்கிள் வந்து மிடில்ல வச்சுக்கோங்க, எல் ஷேப். அந்த எல் ஷேப்ல இருந்து கம்மியா இருந்ததுன்னா அக்யூட் ஆங்கிள், அந்த எல் ஷேப்போட அதிகமா சைஸ் இருந்ததுன்னா obtuse ஆங்கிள். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 2.8ல வந்து செகண்ட் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் சம் பண்ண போறோம். ஐடென்டிஃபை acute, right, obtuse and straight angles in the previous figures. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஃபிகர்ஸ்ல பார்த்திருக்க ரைட் ஆங்கிள்ஸ், obtuse ஆங்கிள், acute ஆங்கிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எதுவுமே இல்ல, we got only these 3 angles. So we found, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பாத்தீங்கன்னா we found acute angle, right angle, obtuse angle, but no straight angles in the figures. அதுல எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கிடையாது, அது மிஸ்ஸிங். Again some, make a few acute angles and a few obtuse angles, draw them in different orientations. இப்போ செகண்ட் ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க, we had to form acute angles and obtuse angles. So நமக்கு ஏத்த மாதிரி டிஃபரண்ட் இதுல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ acute angle நான் ஃபர்ஸ்ட் draw பண்றேன். acute angleனா less than 90 degree, அதாவது smaller than right angle இல்லையா. அப்போ இது ஒரு ஆங்கிள், பேர் என்ன வச்சுக்கலாம், AOB. and இப்படி நம்ம acute angle draw பண்ணிக்கலாம், AOB. இப்படி நம்ம draw பண்ணிக்கலாம், AOB.
obtuse angle பாத்தீங்கன்னா more than 90 degree. அப்போ this forms a obtuse angle. COT. This is also a obtuse angle. இந்த மாதிரி நம்ம different obtuse angle and acute angle draw பண்ணோம் second sumக்கு. Third sum, do you know what the words acute and obtuse mean? Acute means sharp and obtuse means blunt. Why do you think these words have been chosen? இப்போ இந்த ஆங்கிளுக்கு நேமிங் கொடுக்குறோம் இல்லையா, எதுக்கு acute and obtuse நேம் கொடுத்திருக்காங்க? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. acute என்ன மீனிங்? கரெக்ட்டா அக்யூரசியா இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, acute. obtuse என்னது? blunt, அதாவது ஒரு ப்ராப்பர் பாயிண்டிங் இல்லாம ஒரு irregular ஷேப் மாதிரி இருக்கிறது obtuse அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன இமேஜ் வந்து எக்ஸாக்ட்டா நம்ம பிரசன்ட் பண்றதுக்கு we use acute. ஏன்னா சின்னதா இருக்கு, அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஷார்ப்பா இருக்கு. and obtuse பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு, blunt-ஆ இருக்கு, something we have to mention like ஒரு bigger size-ஆ மென்ஷன் பண்றதுக்கு we use the obtuse. and obtuse க்கு இன்னொரு மீனிங் பார்த்தா broader-ஆ இருக்கும். broader-க்கு we use the term obtuse. so அதனால தான் இந்த acute for smaller angles, obtuse for broader angle-க்கு நம்ம இந்த நேம் வந்து வெச்சிருக்காங்க. acute angles are less than 90 degrees. It defines narrow and sharp pointed image. And obtuse angles are more than 90 degrees and it defines a blunt and wider image. Fourth sum, find out the number of acute angles in each of the figures below. இப்போ இங்க 3 images கொடுத்திருக்காங்க. இதுல வந்து we have to find out the number of acute angles. So அது before நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம், எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் நேமிங் கொடுத்துக்கலாம். A O B. இப்போ நான் இந்த லைனை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். OAB angle OAB ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த லைன் எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா OBA angle OBA ஒன்னு கிடைச்சிருக்கு. and next நம்ம இந்த லைன் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா AOB angle AOB நமக்கு கிடைச்சிருக்கு. so இந்த இமேஜ்ல வந்து we got 3 acute angle. இது மாதிரி தான் நம்ம acute angle find out பண்ணனும். so அதுக்காக தான் நான் அந்த லைன் எரேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இங்க 3 angles. இப்போ நம்ம இதுக்கும் வந்து பேர் வச்சுக்கலாம். AOB CED. so எல்லா பாயிண்ட்ஸ்க்கு நேம் கொடுத்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா acute angle வந்து இங்க ஒரு angle இல்லையா, angle CBE, angle BEC, angle BEC, ECB, angle ECB. மொத்தம் நமக்கு 3 angle கிடைச்சிருக்கு. சோ இங்க கிடைச்ச மாதிரியே 3 angle இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ சேமே நமக்கு இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? 3 angle தான இருக்கும் இல்லையா? அப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 angle இருக்கும், இங்க 3 angle இருக்கும். அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கு? 12 angles. செகண்ட் இமேஜ்க்கு 12 angles இருக்கு. இப்போ உங்களுக்கு நேமிங் வேணும்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நேமிங்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரையாங்கிளோட நேமிங் இங்க கொடுத்திருக்கோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் CDE பாத்தீங்கன்னா angle CDE ஒன்னு, angle DCE ஒன்னு, angle EDC ஒன்னு. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா DEO இல்லையா, angle DEO ஒன்னு, angle EOD, angle ODE. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா ACD இல்லையா, angle ACD, angle CDA, angle DAC. இங்க வந்து நேமிங் கேட்கல, நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஆங்கிள்ஸ் acute angle இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எப்படி நேமிங் கொடுக்கணும் அண்ட் எப்படி அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக நேமிங்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க நம்பர்ஸ் மட்டும் எழுதினா மட்டும் போதும். இப்போ நமக்கு இங்க 3 கிடைச்சிருக்கு, இங்க 12 ஆங்கிள்ஸ் கிடைச்சிருக்கு. அகைன் இங்கே பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் 3 ஆங்கிள்ஸ் இல்லையா? அப்போ இங்க 3, இங்க 3, இங்க 3 ஃபார்ம் ஆகும். இங்க 3, இங்க 3, இங்க 3, இங்க 3. மொத்தம் எத்தனை 3 இருக்கு? 1 2 3 4 5 6 7. அப்போ 3 into 7 21 angles நமக்கு acute angles இங்க third imageல கிடைச்சிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க 3 angles, இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 angles, இங்க வந்து 21 angles நமக்கு கிடைச்சிருக்கு acute angles. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? what will be the next figure and how many acute angles will it have? Do you notice any pattern in the numbers? இப்போ இதுக்கு அடுத்து என்ன இமேஜா இருக்கும்?
நெக்ஸ்ட் இமேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து எத்தனை அக்யூட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்த இமேஜ்னா சேம் இமேஜ் தான் இருக்கும். என்னன்னா நடுவுல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? எல்லாத்துலயும் ஒரு ட்ரையாங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ நமக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ 21 அரெஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இமேஜ் நம்ம 4th கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 3 into 10 30. 4th இமேஜ்ல வந்து 30 acute angles நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, do you notice any pattern in the numbers? இப்போ இந்த நம்பர்ஸ் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு, 12 இருக்கு, 21 அப்புறம் 30. ஸோ இது வந்து எந்த பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 and 12க்கு வந்து 9 டிஃபரன்ஸ் இருக்கு. 12க்கும் 21 பார்த்தீங்கன்னா we have 9 டிஃபரன்ஸ். 21க்கும் 30க்கும் பார்த்தீங்கன்னா 9 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இதுல பேட்டர்ன் என்ன, எல்லா ஒவ்வொரு இமேஜ்க்கும் வந்து 9 நம்பர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது. அதாவது 9 அக்யூட் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது ஒவ்வொரு இமேஜ்க்கும். அதுதான் இங்க பேட்டர்ன் அப்சர்வ் பண்றோம். நம்ம வேணா இது போர்டிங்ஸ்ல எழுதிடலாம். The next image has 30 acute angles. இதான் வந்து 4th image இல்லையா? அப்போ 30 angles நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். As we observe a pattern of 9 more acute angles formed in each successive image. ஸோ ஒவ்வொரு இமேஜ்க்கும் பார்த்தீங்கன்னா 9 angles வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுதான் நம்ம பேட்டர்னை இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கோம்.